எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா பார்க்க போறோம். நம்ம வழக்கமா நிறைய ஸ்கூல் நானா அது அது வந்து அப்படின்னு அவ திணறா. அச்சோ, நான் மறந்துட்டேன். ஆ, பாவம், உங்க அப்பா ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தானே. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கிட்ட தானே உங்க அப்பா வேலை பார்க்குறாரு. நாங்க கொடுக்குற சம்பளத்துல தான் பாவம் நீ இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வர்ற. கரெக்டு தான், உன்னால கண்டிப்பா ஃபுட்டெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்ல இவ முகம் பாவமா போகுது. அப்ப இவ, ஏன் இப்படி முகத்தை வச்சிருக்க, ஸ்மைல் பண்ணு ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சிரிக்க வைக்க அந்த பொண்ணு சிரிக்கவே மாட்றா. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் வந்து, அட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க பினா அங்கிருந்து அழுதுட்டு ஓடி போயிடுறா. இது எல்லாத்தையும் ஹீரோ மேல இருந்து கவனிச்சுட்டு தான் இருப்பானா. அவன் உடனே, அதான பார்த்தேன், இந்த ஸ்கூலை பத்தி ஏதோ ஆஹா ஓகோன்னு சொன்னாங்க, எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின், நீ எதுக்கு அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ற, எதுக்குமே உனக்கு ஒரு லிமிட் கிடையாதா அப்படின்னு கேட்க, ஆ, அதை பத்தி சொல்றதுக்கு நீ யாரு, நான் யாரா, நான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட், இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து அதை தட்டி கேட்பேன் தான் அப்படின்னு சொல்ல, ஓ பிரசிடென்ட் தானே, பிரசிடென்ட்டா இருந்தா நீ என்ன எதிர்த்து பேசுவியா, அதோட அந்த பீனா இருக்காளே அவ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, அவ எனக்கும் கீழே தான், ஸோ நான் அவளை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், ஹீரோயினுக்கும் அவளுக்கும் சண்டை வந்துடுது. அங்க இருக்கவங்க தான் பிரிச்சு விட்டுறாங்க. பட் இங்கிருந்து ஓடி வந்தால பீனா, அவ சூசைட் பண்ணணும்னு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோ வந்து, என்னம்மா காத்து வரலையா, இவ்வளோ மேலே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அவ கேட்குறா. அதுவா, சும்மாதான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன், நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாதது, தேவையில்லாம என் மேல சிம்பத்தி இருக்க மாதிரி இங்க வந்து ஆக்டிங்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவ சொல்றா. சிம்பத்தியா? ஐயோ, நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லவா, நான் எதுக்கு தெரியுமா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், இந்த ஸ்கூலை சுக்குநூறா நொறுக்கிறதுக்கு, இந்த ஸ்கூலே இல்லாம போகணும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவ, எனது இந்த ஸ்கூலு இல்லாம போகணுமா, ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்குறா. இதே டைம்ல இன்னொரு பக்கம் ஹீரோயின் சராவை திட்டிட்டு இருக்காங்க. அவ ரொம்பவே ஓவரா போறாள, எதுக்கு அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்டு, அவ ஏன் இப்படி பண்றா தெரியுமா, ஏன்னா ரோவுனுக்கு அவ ப்ரப்போஸ் பண்ணா, பட் ரோவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சிரிச்சிட்டு வரா. பட் இன்னொரு பக்கம் ரோவுனே செராகிட்ட, நீ ரொம்ப ஓவரா பேசுற, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே செரா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற, அவ ஒன்றும் நம்மள மாதிரி ரிச் கிடையாது தெரியுமா, அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம கிட்ட வந்து பேசவே கூடாது, அவ ரொம்ப ஓவரா போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பினா கத்துற சவுண்டு கேக்குது. உடனே எல்லாரும் மாடிய பாக்குறாங்க. அப்ப பினா கத்திட்டு இருக்கா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல பிறந்தது ஏன் தப்பா, அந்த செரா கிட்ட என்னோட அப்பா வேலை பாக்குறாரு தான், அதுக்காக நான் அவகிட்ட அடிமையா இருக்கணுமா என்ன, என்னோட அம்மா எப்போதுமே நான் இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்கிறேன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு டைம் கூட நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்க யோசிச்சதே இல்லை. உண்மையாகவே இந்த ஸ்கூலை நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஆனால் நீயே இந்த ஸ்கூல் அழியணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, அதுவா, நான் ரொம்ப வெறுக்கிற ஒருத்தர் இந்த ஸ்கூலை ரொம்பவே நேசிக்கிறாரு, அதனால தான் இந்த ஸ்கூலை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அது நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு பீனா கேட்குறா. அவன் உடனே, அதை நான் சொல்கிறேன், முதல்ல கீழே வா அப்படின்னு கையை கொடுக்க, இவ கீழே வரும்போது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. இதை கரெக்டாக அந்த இடத்துக்கு வர ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் கவனிச்சிட்றாங்க. அதோட அவ்வளோதான், ஸ்கூல் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூலுக்கு வரும்போது, என்னப்பா நீ ஒரு பொண்ணை காப்பாற்றிட்டியாமே, நீ எவ்வளோ கூல் அப்படின்னு சொல்லி ஒரே பாராட்டு மழை தான். பட் ஹீரோயின் மட்டும் ஹீரோவை பார்த்து, நீ வந்ததுலேருந்து இந்த ஸ்கூலில் ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறா. ஐயோடா, அப்போ இதுக்கும் முன்னாடி இந்த ஸ்கூலில் பிரச்சனை இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, இதுக்கும் முன்னாடியும் இருந்தது, ஆனால் நீ வந்ததுலேருந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு அவன் முறைச்சிட்டு இருக்கா. அதோட கிளாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் வில்லி மாதிரி வராங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்காங்கல்ல. அவங்க வந்து, ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களோட எத்திக்ஸ் டீச்சர் அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லிட்ரலி அவளை பார்த்து பயந்தே போயிடுறாங்க. அதோட அவங்க வந்து அந்த பிரெட் பையன் இருப்பானே அவன்கிட்ட, இப்போ நீ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்ட, பட் அந்த ட்ரெஸ் பிடிக்கல, உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணணும்னா நீ கடையில் எப்படி பேசுவ அப்படின்னு கேட்குறாங்க. அது, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு கேட்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது, இவ்வளோ நாளாக இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தச்சிட்டு இருக்கீங்க, இதை ஒழுங்காக தைக்க தெரியாதா அப்படின்னு கோவமாக பேசணும் அப்படின்னு அந்த பாவப்பட்ட ஜீவனை பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, அதோட படிக்கலான்னு லைப்ரரிக்கு போனால் அங்கே ஹீரோ டிஜே பார்ட்டி வச்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும், என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த புதுசாக வந்திருக்க சேர்மன் தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறாராம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆக, ஹீரோ உடனே,
இனிமே எப்படி இவங்கெல்லாம் படிச்சு முன்னேறாங்கன்னு நானும் பார்க்குறேன். இவங்கெல்லாம் படிக்கணும்னு தானே அந்த ஆள் அவ்வளோ பாடுபட்டாரு அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த டைம்ல பீனா அந்த இடத்துக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றா. இவனும், ஓ நீதானா, சரி சரி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். இனிமே என்ன நடந்தாலும் சாகணும்னு மட்டும் ஒரு முடிவு எடுத்துடாத, சரியா அப்படின்னு சொல்றான். அப்ப அவ, ஏன், வேற நான் என்னதான் பண்றது, அவங்க என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, ஒருவேளை உனக்கு சாகுற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பதிலா நீ வேற ஏதாவது பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்கூலையே நீ அழிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ சிரிச்சிட்டே, எனக்கு ஒரு விஷயம் புரியல, அப்படி என்னதான் உனக்கு இந்த ஸ்கூல் மேல கோவம்னு, சரி உன்னோட நம்பர் கொடு அப்படின்னு சொல்ல, இவன் உடனே சரி சரி நம்பர் தரேன், பட் இதுக்காக எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ நினைச்சிடாத, ஓகேவா அப்படின்னு கொடுக்க, அவ சிரிச்சிட்டே, அதெல்லாம் இல்லை, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லு அப்படின்னு சிரிச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. பட் இதை அந்த இடத்துக்கு வர லாயர் பார்த்துட்டு, என்ன தம்பி புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு போல உனக்கு அப்படின்னு வர, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை இல்லை எனக்கு தெரியும், அதான் அந்த பொண்ணு ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுன்னு சொல்லிட்டு போனாலே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆ எதுக்கு வந்தனா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, எதுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்த ஃபுட்டை சேஞ்ச் பண்ண சொன்னேன், அதோட லைப்ரரியில் டிஜே பார்ட்டி வச்சிருக்க, புதுசாக யாரையோ டீச்சராக கொண்டு வந்திருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுவா, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க, இங்கே இப்படி சாஃப்டாக இருந்துட்டு வெளியே போய் சொசைட்டியை பார்த்தா பயந்துட மாட்டாங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் டெரரான டீச்சரை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நேற்று உன்னோட அங்கிள் என்னை வந்து பார்த்தாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோ முகமே மாறுது. அப்போ அந்த லாயரும், உன்னோட அங்கிள் எவ்வளவு மோசமானவர்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு இப்போ நீ தான் இந்த ஸ்கூலுக்கு புது சேர்மனாக இருக்கன்ற விஷயம் தெரியாது, அதனால கேர்ஃபுல்லாக இரு, இதனால என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுடியோட பையனை அடிச்சாரு தெரியுமா, அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாம்சுவை கடைசியில் நீ அடிச்சே துரத்தி விட்டுட்டல, கடைசியில் அவன் உன்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சினானாமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. பார்த்தா இவன் அந்த மாதிரி தான் ஏதோ கதை விட்டுருப்பான் போல, அதனால தான். பட் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த பக்கம் ஹீரோ கிராஸ் ஆகுறான். ஹீரோ பார்த்த உடனே இவனுங்க எல்லாருமே போகிறானுங்க. போய், என்னப்பா புது ஸ்கூலுக்கு போயிட்ட போல, எனக்கு தெரியும் என்னை பார்த்து தானே பயந்து போயிட்ட அப்படின்னு சொல்ல, என்னது உங்களை பார்த்து நான் பயந்து போகிறதா அப்படின்னு அந்த ரவுடியோட பையனை ஹீரோ பார்த்துட்டு, சரி இவன் ஏதோ கதை விட்டான் போல அப்படின்னு அங்கேருந்து போக பார்க்குறான். பட் இந்த பசங்க விடாமல் வம்பு இழுத்துட்டே இருக்கானுங்க. கரெக்டாக இந்த டைமில் அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ரோவனும் வராங்க. அவங்க உடனே வந்து, எதுக்கு இவங்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன நாம்சு உனக்கு இவங்கள தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இவ வேற எதுக்கு உள்ள வந்தா அப்படின்னு ஹீரோவுக்கு கோவம் வருது. இப்போ ஹீரோ இவங்களெல்லாம் கண்டுக்காம அங்கே இருக்க பசங்களோட சண்டைக்கு போறாரு. அப்போ ஹீரோயின் உடனே, இல்லை இல்லை வேண்டாம், எதுக்கு பிரச்சனை பெருசு பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க பசங்க சும்மா இல்லாமல், தோடா இங்கே பாருங்கடா ஒரு பொண்ணு வந்திருக்கா, இவ பார்க்கறதுக்கு கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கா, ஸ்கர்ட்டை பாருங்களேன் அப்படின்னு ஹீரோயினையே வம்புக்கு இழுக்கிறானுங்க. உடனே ஹீரோயின், ஓஹோ என்னையே வம்புக்கு இழுக்கிறீங்களா, இங்கே பாருங்க உங்களுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், சாரி கேட்டுட்டு ஒழுங்க அங்கேருந்து போயிடுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லைன்னா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு எல்லா பசங்களும் கிட்ட வராங்க. உடனே ஹீரோயின் எல்லாரையும் போட்டு வெளுத்து எடுத்துடுறாங்க. யாருமே இதை எதிர்பார்க்கல, ஹீரோவுமே. உடனே அங்கே இருக்க பசங்க தெரிச்சு ஓட, அந்த ரவுடியோட பையன் இருப்பானே அவன் மட்டும் ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிறான். உடனே ஹீரோயின் கிட்ட போய், ஏன்பா தம்பி எதுக்குப்பா இந்த வயசுல நீ ஸ்மோக் பண்ற, கிளம்பு கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ பேனு நிற்கிறான். அப்புறம் ரோமன் தான் சொல்கிறான், ஆமாம் இவ தான் கராத்தேல பிளாக் பெல்ட்டே வின் பண்ணியிருக்காளே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல ஹீரோக்கே செம ஷாக்கு தான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வர, ஐயோயோ இந்த பிள்ளையா அப்படின்னு ஹீரோ முழிக்க, அப்போ ஹீரோயின், ஆக்சுவலி நீ ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்ட, நீ தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்ட, ஆனால் நேற்று நடந்ததுக்கு அப்புறமா தான் ஏன் நீ இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ, என்ன உனக்கு புரியுது அப்படின்னு கேட்க, அது வந்து அவங்க உன்னோட ஓல்டு ஸ்கூலில் படித்தவங்க தானே, அவங்க உன்னை ரொம்பவே புள்ளி பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்ல, என்னது அவங்க என்ன புள்ளி பண்ணுறதா, சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல போக, இல்லை இல்லை எனக்கு நல்லாவே புரியுது, அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு ஹீரோயினை ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட கிளாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காரு. அங்கே இருக்க டீச்சர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலுமே சரி எதுக்குமே சரியாகவே பதில் சொல்கிறது கிடையாது. தூங்கி வழிஞ்சிட்டு இருக்க உடனே ஹீரோயின், இதுக்கு மேலே என்னால் இதை பொறுத்துக்க முடியாது, நானும் சைலண்ட்டாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன், பட் இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும்,
அட உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, என் கூட வா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ வேகமாக இழுத்துட்டு லைப்ரரிக்கு ஓடி போயிடுறா. அங்கே போனால் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. ஆனால் என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? சயின்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்முலாவையே பாட்டாக பாடி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன அது இது அப்படின்னு கேட்க, அதுவா நாங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பர் ஐடியால, இதனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது மறந்தும் போகாது அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஆட பாவிங்களா அப்படின்னு பார்க்குறான். பட் அங்கே இருக்க எல்லாரும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க. சரி, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த சுச்சுவேஷனுமே இருக்குது. பட் ஹீரோவுக்கு தான் தொடர்ந்து ஒரே பல்பாக கிடச்சிட்டு இருக்கு. தென் அதோட ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வராரு. ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காரு. அப்போ பீனா கிட்ட வந்து என்ன நீ நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலையோ அதான் சோகமா இருக்கியோ அப்படின்னு கேட்குறா. இவன் உடனே அட அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அதுவா நீ தான் சொன்னியே இந்த ஸ்கூலை அழிஞ்சு போகணும்னு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ வாயை மூடு நீ என்ன பண்ற அப்படின்னு இவன் வாயை பொத்த இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உடனே அவன் உட்கார இவ சொல்றா, ஒரு விஷயம் கவனிச்சியா? எப்போ இந்த கேன்டீன்ல போற சாப்பாடை மாத்தினாங்களோ அப்போல இருந்து இங்க யாருமே சாப்பிட வர்றது கிடையாது. பணக்காரவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, அவங்க வெளியே போய் சாப்பிடுவாங்க. பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான், என்ன சாப்பாடு போட்டாலும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவ சோகமாக சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினுமே அங்கே போடுற சாப்பாடு தான் ரொம்பவே பாவமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோவில் அந்த லாயரை பார்க்கறதுக்கு கிளம்பி போகிறான். அங்கே போய் ஹீரோ, நீங்கள் வேணும்னு தானே இந்த ஸ்கூலுக்கு என்ன சேர்மனாக போட்டிங்க, சேர்மனாக போடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் படித்து நான் கிராஜுவேட் ஆனால் தான் என்னை நீங்கள் நிம்மதியாகவே விடுவீங்க போல இருக்கே, என்னாலலாம் படித்து பாஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன நினச்ச, வேற எதுக்கு இந்த ஸ்கூலில் உன்னை போட்டிருப்பாங்கன்னு நினச்ச அப்படின்னு லாயர் கேட்குறாரு. ஹலோ, எனக்கு என்னமோ நீங்கள் ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த ஸ்கூலை என்கிட்ட கொடுத்த மாதிரி தெரியுது. இந்த ஸ்கூலில் நான் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தானே இந்த ஸ்கூலை எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்னாலலாம் படிக்க முடியாது, வேணும்னா நான் இப்போவே ட்ராப் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு போகும்போது ஆப்போசிட்லேயே ஹீரோவோட அங்கிள் வந்துட்டு இருக்காரு. அவர் உடனே, என்னப்பா இந்த யூனிஃபார்ம்